அலைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டு ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன், தனியென நின்றாலும் என் கொள்கை மாறேன், சூழ்ந்தாலும் தமிழ் சுற்றம் சூழ்ந்துரிமை கேட்பேன், சூழ்ச்சியினால் பிரித்தென்ற உடலை கூறாய், போழ்ந்தாலும் சிதைத்தாலும் முடிவந்த முடிவே, புதைத்தாலும் இழிந்தாலும் அணுக்களெல்லாம் அதுவே என்று தமிழை தன் உயிரோடு உயிரார்ந்த பாவலர் பெருஞ்சித்திரனார் வழங்கப்பட்ட என்னுடைய தாய் தமிழை வணங்கி, இந்த நிகழ்வில் நம்ம எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கின்ற எல்லாம் உள்ள இறை பேராற்றலை வணங்கி, இணைகின்ற தாய் தந்தைக்கும் தாய் திருநாட்டுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை தொடங்க. ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் மிக சிறப்பான ஒரு ஆளுமையின் கீழ் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இணைந்திருக்கின்றோம். கற்றவர் முன் தான் பெற்ற கல்வியை கூறுகிறது என்று அற்புதமான ஒரு பாடல் ஒன்று தமிழில் உண்டு. அந்த அடிப்படையில் மிகச்சிறந்த ஆளுநர் பெருமக்களை, சான்றோர் பெருமக்களை எல்லாம் இங்கு ஒருங்கிணைத்து மிகச்சிறந்த அரசு அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய பெரும் பொறுப்பையும் கையில் எடுத்துக்கொண்டு அனைத்திற்கும் மேலாக கனியிடை ஏறிய சுவையும் மற்றும் கடையிடை ஏறிய சாரும் பணியிடை தேறிய தேனும் காய்ச்சி பாயிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தன்னை நல்கும் குளிரின நீரும் இனியலை என்பெனும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்ணீர் என்று சொன்ன புரட்சி கவி பாரதிதாசனால் வணங்கப்பட்ட தாய் தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருக்கக்கூடிய நமது முனைவர் ஜே கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரின் கரவொலியோடு முதல்ல வாழ்த்து மடல். ஒரு மிகச்சிறந்த பணியை இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தின் மூலமாக தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற, எந்த விதமான பிரதிபலங்களும் எதிர்பாராமல் தன்னெழுச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்று சொன்னால் மிகையன். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு முறை மருத்துவராக இருந்தாலும் கூட தமிழின் மீது பற்று கொண்டு ஒரு சில நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பது என்னுடைய ஒரு கடமையாக நாம் வைத்திருந்தாலும், ஒரு சில நண்பர்கள் அழைக்கும் பொழுது அதை மறுத்து விடுவது என்னுடைய வழக்கம். காரணம் நேரமின்மையின் காரணமாக. ஆனால் தொலைபேசியின் மூலம் எனக்கு சொன்னாலே உடனடியாக நாம் ஒப்புக்கொண்டு வருகின்ற ஒரு இயக்கம் அல்லது ஒரு அமைப்பு அல்லது ஒரு நண்பர் என்று சொன்னால் நமது ஐயா அவர்கள் தான். ஏனெனில் அந்த அளவிற்கு அவருடைய தமிழின் மீது இருக்கின்ற பற்றும் அதை மிக சிறப்பாக முன்னெடுத்து இந்த உலக மக்களுக்கெல்லாம் அதை பல வகையில் இந்த தமிழை சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான். இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் மேடையில் இருந்து அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுநர் பெருமக்களுக்கும், என்னுடைய அன்பு நண்பர்களாக எங்களுடைய இயக்கத்தின் மூலமாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற மிகச்சிறந்த நண்பர்கள் தோழிகளுக்கும், என் முன்பாக அமர்ந்திருக்கின்ற அத்தனை தமிழ் ஆர்வலர்களுக்கும், மிக சிறப்பான ஒரு பரதநாட்டியத்தை வழங்கிய அந்த குழந்தைகளுக்கும், மிக சிறப்பான பல்வேறு விதமான பேச்சரங்கங்களை நாடகங்களை நிகழ்த்திய அந்த நல்ல ஆளுமைகளுக்கும், அனைத்திற்கும் மேலாக மிக சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கியவர்களுக்கும் கூட மிக சிறப்பான பணி. ஏன்னா தொகுத்து வழங்குறது சாதாரண பணி அல்ல. அப்படிப்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி என்னுடைய வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன். ஏன்னா ஆத்திச்சோடியில் ஒரு அரங்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பை ஐயா அவர்கள் என்னிடம் ஒப்படைத்தார். அதனூடாக மாலை நடக்க இருக்கின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்துறை வழங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக இந்த மேடைக்கு என்னை அழைத்து வாழ்த்துறை பேச சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அவரை பற்றி ஒரு வார்த்தைகள் நான் பேசணும். மகாகவி பாரதி வள்ளுவன் தந்தை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க. இந்த திருக்குறளில் இருக்கின்ற அந்த 1330 குறட்பாக்கள் இல்லாத விஷயங்கள் இல்லை. அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். நான் மருத்துவக் கல்லூரிக்கு போகும்போது கூட தமிழின் மீது எனக்கு பற்று வருவதற்கு பல காரணம் இருந்தாலும் கூட ஒரு பாடம் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து தின்றோல் மரத்தால் மலப்படுத்தி நாடாக்கி ஓங்கும் நகராக்கி வாழ்ந்த பெருமை பெற்றான் அவன். மாநிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று நானிலமாக பிரித்தாண்ட நாகரிக மைந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான், அச்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி மொழித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் இற்களிப்பு மீதுவரை ஏலம் இலகு முதல் பண்டங்கள் பல ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் பல சுற்றி களமேறி வந்தவன் தான். அஞ்சாமை மிக்கவன் தான், சான்றோர்கள் அஞ்சுவதை எண்ணி அஞ்சி அகற்றிடுவான் என்று இந்த ஒட்டுமொத்த தமிழின் பெருமையை மிக சிறப்பாக வலியுறுத்திய முடியரசன் என்ற அற்புதமான கவிஞரின் பாடல் வரிகள். அந்த அடிப்படையில் தான் இங்க இருக்கின்ற தமிழ் ஆளுமைகளாக இருந்தாலும் சரி, எனக்கும் கூட கிட்டத்தட்ட 15 தேசங்களுக்கு சென்றிருந்தாலும் மருத்துவராக உலக சுகாதார நிறுவனத்தில் காலடி பதித்த, புகையிலை மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக காலடி பதித்த, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து சென்ற இளம் மருத்துவர் என்ற பெருமையை நான் பெற்றிருந்தாலும், ஏறக்குறைய பல ஆயிரம் கல்லூரிகளுக்கும் பல மாணவ மாணவிகளை சந்தித்திருந்தாலும் கூட இந்த தமிழை பேசக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்தான் என்பதை தான் என்னுடைய முதல் பெருமையாக நான் கருதுகிறேன். அதுதான் நம்முடைய முதல் அடையாளமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நமது ஐயா கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இந்த பணியை செய்யறாங்க. குறிப்பாக வள்ளுவரை பற்றி பேசாத மேடைகள் இருக்க
இருக்காது, சபைகள் இருக்காது. ஆனால் பெண்மையின் பேராற்றலாக அந்த காலத்திலே திகழ்ந்திருந்த அந்த தமிழ் சமூகம் மிகச்சிறந்த பெண்மையின் பேராற்றல்களை கொடுத்திருக்கு. ஒரு காலத்துல நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம், தினத்தந்தி தினமலர்லாம் பழக்கம் போல ஆண்களை விட பெண்களே அதிக மதிப்பெண்கள் பெற்றனர். இப்ப இவன் தேர்வுக்கு மட்டும் இல்ல, தேர்தலில் கூட அப்படி சொல்லக்கூடிய அளவு வந்தது. ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் ஓட்டளித்தனர். அதனுடைய தாக்கத்தையும் நம்ம தேர்தல் முடிவுல பார்த்தோம். அப்படி மிகச்சிறந்த பெண்மணிகளாக, பெண்மையின் பேராற்றல்களாக காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணிகளில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தமிழினத்துக்கு பெருமை சேர்த்த பெண்மையின் பேராற்றலாக இருக்கக்கூடிய நமது அவ்வை பிராட்டியின் ஆத்திச்சூடியை எடுத்ததற்காகவே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை ஐயா அவர்கள் உங்கள் கடவுளோடு ஒரு பெண்மையின் பேராற்றல், அது திரு ஆண்டாள் அம்மையார் போல, காரைக்கால் அம்மையார் போல இன்னும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கவிஞர்களை கொடுத்த ஒரு இனம் நம் தமிழன். அதனால்தான் பாரதி யோசிச்சு பாருங்க, பெண்மைக்காக பல கவிதைகள் எழுதலாம். இங்க இருக்க பெண்மணிகளுக்கு அது பொருந்தும். அதனால அதை பதிவு செஞ்ச முறையை நிறைவு செய்யறேன். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த பாதறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவு பெற்றால் புவி பேதம் ஏற்றிடப்பார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பாரதி தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக மதித்து வணங்கக்கூடிய ஒரு பெண்மணியாக சிஸ்டர் நிவேதிதா அம்மையார் என்பவரை தான் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதற்கு முன்பாக அவர் மானசீக குருவாக வணங்கியது நாம் இன்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கின்ற, பேசிக் கொண்டிருக்கின்ற அவ்வை பிராட்டி. அதனாலதான் நவீன ஆத்திச்சூடி என்று ஒன்றை வடிவமைச்சார். ஆத்திச்சூடி என்று இன்று கிட்டத்தட்ட இத்தனை கவிஞர்கள், இத்தனை எழுத்தாளர்கள் பல்வேறு விதமான புத்தகங்கள் எழுதுறீங்க. இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க பணியை நமது ஐயா அவர்கள் செஞ்சிருக்காங்க. எத்தனை முறை வாழ்த்தினாலும், எத்தனை முறை பாராட்டினாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழ் கூறும் நல்லுலகத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கண்டிப்பாக தெரிவிக்கும். காலங்களை தொட்டு வாழ்கின்ற ஆத்திச்சூடியின் மறுவடிவமாக, நவீன முகமாக இளம் தலைமுறையும் இன்றைய தலைமுறையும் புதிய தலைமுறையும் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பு. அப்படி யோசிச்சு பாருங்க, அது மிகச்சிறந்த ஒரு கருத்தாக நம்ம பாரதி சொல்லியிருக்கோம். அறம் செய்ய விரும்பு 60 சனம் 70 கரவே 20 விளக்கேல் என்று ஆத்திச்சூடியை மிக சிறப்பாக நமது அவ்வை பாட்டி எழுதியிருப்பாங்க. அவ்வை பாட்டின்னு கூட சொல்லக்கூடாது. காலையில் கூட ஒரு தோழிகிட்டு சொல்லிட்டு இருந்தேன். பொதுவா அவ்வை பாட்டி நம்ம சொல்றோம், அவ்வை பாட்டி, அவ்வை பிராட்டி. அவ்வையார் என்றாலே ஒரு பாட்டி நம்ம மனசுல நினைக்கிறோம். அவ்வையார் என்பவர்கள் ஒரு மிகச்சிறந்த புலமை பெற்ற, ஆழ்ந்த திறமை பெற்ற, அழகே உருவான எந்தூசியாஸ்டிக் என்று ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்படி ஒரு உற்சாகமான ஒரு மிகப்பெரிய பெண்பார் புலவர். அதனாலதான் பல காலங்களில் வாழ்ந்த பெண்பார் புலவர்கள்ல மிக சிறப்பானவர்களுக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அவையார் இல்லை, ஆனால் அதில் ஒரு அவையார் என்ற ஆத்திச்சூடியை தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. பாரதி அந்த நவீன ஆத்திச்சூடியை படிப்பதில் இந்த கருத்தை, இந்த ஆத்திச்சூடியை எழுதியவர்கள் முன்பு பதிவிக்க வேண்டும் ஆசைப்படுறோம். ஒரு தமிழனாக அச்சம் தவிர ஆண்மை தவிர இழைப்பது இகழ்ச்சி என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவன் ஒரு எழுத்த மாத்தல. ஈவது விளக்கேல் என்று நமது அவ்வை பிராட்டி சொன்னாங்க, ஈகை திறன் என்று நமது பாரதி சொன்னான். ஏன்னா அந்த ஈகை என்பது நம் தமிழர்களின் பாரம்பரிய உணர்வு. அந்த ஈகை திறன் இருப்பதனால் தான், ஈகை உணர்வு இருப்பதனால் தான் தன்னுடைய நேரத்தை, அறிவை, பொருளை, உழைப்பை எல்லாம் ஈகையாக கொடுத்து நமது ஐயா கோவிந்தராஜன் அவர்கள் இப்படிப்பட்ட சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட மிக சிறப்பான நிகழ்வையும் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஈகை பண்பு என்பது மிக மிக முக்கியம் என்பதை பாரதியும் ஏற்றுக்கொண்டதனால்தான் மற்ற எழுத்துக்களை மாற்றியாமல் அதை மாற்றவில்லை. ஞமலி போல் வாழில் என்று ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கும். அதற்கெல்லாம் பல கதைகள் உண்டு. இப்படி இந்த ஆத்திச்சூடி என்பது ஒவ்வொரு மாணவரும், ஒவ்வொரு இளைஞரும், ஒவ்வொரு புதிய தலைவரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கென்றே அனைவரையும் ஒருங்கிணைத்து இப்படிப்பட்ட புத்தகத்தை வெளியிடக்கூடிய நமது ஐயா அவர்களுக்கும் இந்த அமைப்பிற்கும் அவருக்கு துணை நின்ற உங்களை போன்ற மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்கள், தமிழகத்தின் பல மூலைகள் வந்து இங்க வந்திருக்கீங்க. ஒரு முக்கியமான ஒரு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட, கோடை விடுமுறை தொடங்கி இருந்தாலும் கூட இந்த நாளை நீங்க எப்படி வேணாலும் கழிச்சிருக்கலாம். ஆனால் தமிழெண்ணையின் மீது வந்த பற்றின் காரணமாக யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடிய பாரதியின் அந்த ஒரு கவித்துவமான வரிக்கு வலிமை சேர்க்கின்ற வகையில தமிழை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். நம் தமிழை அரங்கேற்றுகின்ற ஐயாவிற்கு தோளோடு தோல் என்று நாம் துணை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்க எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தான வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.